ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது விநாயகர் சதுர்த்திங்கிறது வந்து ஒற்றுமைக்கோசம் அது அந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே பெரிய ஸ்டோரி இருக்குது. அது 10 நாள் 11 நாள் கிட்டத்தட்ட எல்லோரும் கொண்டாடுறாங்க. எங்கள் தெருவில் எப்படின்னா, நான் வந்து கல்யாணத்தை வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கோயிலில் கம்யூனிட்டி ஹால் இருக்கும். அந்த ஹாலில் ஒரு பெரிய விநாயகர் வச்சுருப்பாங்க. அங்கே எல்லா ப்ரோக்ராம்ஸும் நடக்கும். எல்லோரும் காலனி மொத்தமாக அசம்பிள் ஆகும். அதை பிடிச்சிட்டு வருவோம். இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொரு தெருவுலேயும் ஒவ்வொரு 2 3 பிள்ளையார் பெரிய பெரிய இதில் வைக்கிறாங்க. இப்போ என்ன எல்லாருக்கிட்டையுமே கையில் காசு நிறையா இருக்குது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. அந்த லட்டை வந்து சாதாரணமாக எங்கள் தெருவில் இருக்கிற லட்டே வந்து 1 லட்சம் 1.5 லட்சம்னு ஏலம் போகுது. மினிமம் 1.5 லட்சத்துக்கு குறையாமல் ஏலம் போகிறதில்ல. அந்தளவுக்கு செலவு பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க வருஷக்கணக்கானாலும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறது இல்லை. அந்த விநாயகர் சதுர்த்தி வரும்போது எல்லோரும் ஒரு இடத்துல கூடுறதுனால அப்போ ஒருத்தரை விசாரித்து ஒருத்தரை வந்து பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குது. இது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே மீறி இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த விக்கிரகம் வந்து ரொம்ப பெருசாக அவங்கவுங்க ஸ்டேட்டஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கோசம் ரொம்ப பெரிய விக்கிரகம்லாம் வந்து அந்த ஸ்டாச்சுவை வந்து வைக்கிறாங்க. சிலையை வந்து வச்சு பூஜை பண்ணுறாங்க. வழிபடும்போது அது இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் நியூஸில் பார்த்தோம், ஏதோ அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வச்சு தயார் பண்ணி சீஸ் பண்ணுறாங்கன்ட்டு. இங்கே அதுக்கு சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு அபரிதமாகிடுது. அது பார்த்திங்கன்னா என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப அட்ராக்ஷனாக வந்து விநாயகரை தயார் பண்ணுறாங்க. அதை வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணுறாங்க. அதுக்கு திருப்பி வந்து கொண்டு போய் திருப்பி தண்ணியில் இந்த மாதிரி கரைக்கும்போது அந்த தண்ணி அந்த ஃப்ளோரு எல்லாமே உங்களுக்கு பாழாயிடுது இல்லையா? அதோடய பிரபாவம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதை வந்து அது நீங்கள் விக்கிரகம் வந்து ஒரு மண்ணிலே பெரிய பெரிய விக்கிரகம் விற்றாங்கன்னா அதை வாங்கி கூட பூஜை பண்ணலாம். இந்தமாரி ஒரு கெமிக்கல்ஸ் பண்ணி தயார் பண்ண விநாயகரை வச்சு பூஜை பண்ணணுன்னு தான் அவசியம் இல்லை. அந்த கலர் அட்ராக்ஷன்னால தான் இப்படி ஜனங்க பண்ணுறாங்க. இது வந்து இந்த கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் இப்போ சென்னையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டிஸில் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த விநாயகர் ஊர்வலம் பண்ணுறது இதெல்லாம் அது நம்ம ஒத்துமையை ஹிந்துஸோட ஒத்துமையை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் தான். ஆனால் இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் வெறும் மண்ணில் தயார் பண்ண எவ்வளோ பெரிய விக்கிரமாக இருந்தாலும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு இயற்கையை அழிக்காமல் இருக்கும். ஏன்னா ஃபாரின்லாம் இயற்கையை எப்படி போட்டுறாங்க. நம்ம தான் கங்கா இப்போ புண்ணிய நதி காவேரின்னு சொல்லிவிட்டு தண்ணியில் நம்ம எல்லாத்தையும் கலந்து எல்லா தண்ணியும் பாழாக்கிட்டோம். பட் அங்கே ஃபாரினில் பார்த்திங்கன்னா அவங்க தண்ணியை வந்து சாமியாக கும்பிடாட்டியும் நல்லா காப்பாற்றுறாங்க. அந்த இது நம்மளுக்கு இல்லை. அதனால தான் நாடு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் கெமிக்கல் ஆகி போய் இவ்வளோ கஷ்டப்படுறது அதனால தான். அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட்டோ இல்லை ஜனங்களோ எல்லாருமே கவர்மெண்ட்டை விடுங்க, ஜனங்களுக்கே அந்த இது இல்லை. நம்ம மண்ணை காப்பாற்றுறோம், நம்ம இது மாதிரி வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கலந்த பிள்ளையாரை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது நம்மளே இருக்கணும். அது வந்து இன்னொருத்தவங்க சொல்லி வரக்கூடாது. நல்லா தயவுசெய்து மண்ணில் தயார் பண்ண பிள்ளையாரையே கும்பிடுங்க. அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாச்சும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.